வணக்கம் மக்களே. இன்றைக்கி போஸ்ட் ஆஃபீஸ் தபால் துறையை பற்றி தான் ஒரு முக்கியமான தகவலை பார்க்க போகிறோம். அதில் கட்டணம்லாம் உயர்த்தியாச்சு அப்படின்னு நியூஸ் நம்மளுக்கு கவர்மெண்ட்லேருந்து வெளியாகிருக்கு. அந்த நியூஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ப்ரீஃபாக. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு அந்த தகவல் செய்கிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள், இலவசங்கள், மத்திய மாநில அரசு கொடுக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறேன். உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். தபால் கட்டணம் வரும் 1ஆம் தேதி முதல் உயர்வு எவ்வளவு கூடுகிறது? தபால் கட்டணம் 1ஆம் தேதி முதல் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 24 மணி 48 மணி நேர விரைவு சேவைக்கு புதிய கட்டணங்கள் அறிவிக்கப்பட்டு உள்ளது. அதாவது 24 மணி நேரத்துக்கும் 48 மணி நேரத்துக்கும் விரைவு சேவைக்கு புதிய கட்டணங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மணிக்கணக்கை வச்சு அது 1ஆம் தேதியிலிருந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதிய நடைமுறையால் ஆவணங்கள் மற்றும் பார்சல்களை தனித்தனியாக வகைப்படுத்தி அதற்கேற்ற கட்டணத்தில் அனுப்பும் வசதி கிடைக்கும் என்று தபால் துறை தெரிவித்துள்ளது. அதாவது அந்தந்த பார்சல் என்ன வெயிட் இருக்குது, என்ன பார்சலை பொறுத்து அந்தந்த பார்சலுக்கும் ரேட்டு டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தான் தபால் துறையில் 1ஆம் தேதியிலேருந்து அதை அமல்படுத்த போகிறதாகவும் நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து அந்த அறிவிப்பு வெளியாக இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னாக்க, இந்த சேவைகள் தற்போது டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் ஆகிய 6 நகரங்களில் மட்டுமே கிடைக்கின்றன. 24 மணி நேர விரைவு தபால் சேவையில் பொதுமக்களுக்கான கட்டணம் பொருளின் எடை மற்றும் தூரத்தை பொறுத்து ரூபாய் 38 முதல் ரூபாய் 186 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 50 கிராமுக்கு குறைவான பொருளை உள்ளூர் முகவரிக்கு அனுப்ப ரூபாய் 38, இந்தியாவின் பிற பகுதிகளுக்கு அனுப்ப ரூபாய் 94 வசூலிக்கப்படும். 48 மணி நேர விரைவு தபால் சேவைக்கான கட்டணம் பொதுமக்களுக்கு ரூபாய் 61 முதல் 121 வரை இருக்கும். மொத்த வாடிக்கையாளர்களுக்கு 24 மணி நேர சேவைக்கான கட்டணம் ரூபாய் 38 முதல் ரூபாய் 186 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 50 கிராமுக்கு குறைவான பொருளை உள்ளூர் முகவரிக்கு அனுப்ப ரூபாய் 38, இந்தியாவின் பிற பகுதிகளுக்கு அனுப்ப ரூபாய் 94 வசூலிக்கப்படும் அப்படின்னு அந்த தபால் துறையிலேருந்து அறிவிப்பு வெளியாக இருக்குது. தபால் துறைக்கு நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. உள்ளூருக்கு 50 கிராம்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாக்கா 38 ரூபாயும், அது வெளியூருக்கு அந்த 50 கிராம்குள்ளே இருந்துச்சு அப்படின்னாலும் 186 ரூபாயாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. 50 கிராமுக்கு மேலே இருந்தால் உள்ளூருக்குள்ளே அனுப்புறதுக்கே 38 ரூபாய் இல்லாமல் அந்த எடைக்கான அமௌண்ட் வசூல் பண்ணப்படும் அப்படின்னு தபால் துறையிலேருந்து நம்மளுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் இதில் நிறைய லாஸ் ஆகுது அப்படின்றதுனால இந்த அமௌண்ட்டை உயர்த்தி வழங்கியிருக்காங்க. போஸ்ட் ஆஃபீஸ் தான் நம்மளுக்கு இருக்கிறதுலையே கட்டணம் குறைவாக நம்ம பார்சல் அனுப்பிக்கிறதுக்கும் எடுத்துக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு சேவைக்கான ஒரு இடமா இருந்துச்சு. அது கட்டுப்படி ஆகலை அப்படின்றதுக்காக அதை மாற்றிருக்காங்க. வங்கி பாஸ் புத்தகம், காசோலை புத்தகம், வங்கி கணக்கு அறிக்கை, பேன் கார்டு, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் உள்ளிட்ட ஆவணங்கள் ஆவணம் பிரிவில் இடம்பெறும். அதேபோல் 500 கிராம் வரை எடையுள்ள ராக்கி உரைகள், வாழ்த்து அட்டைகள் மற்றும் வணிக மதிப்பு இல்லாத அச்சிடப்பட்ட பொருட்களும் இந்த பிரிவில் சேர்க்கப்படும். இதற்கு அப்பாற்பட்ட அனைத்து பொருட்களும் பார்சல் பிரிவில் வகைப்படுத்தப்படும். அதாவது பாஸ்புக்கு, காசோலை, வங்கி கணக்கு, அதாவது கேஷ் புக்கெல்லாம் இந்த நம்ம செக் புக் வெயிட் இருக்கும். கிட்டத்தட்ட அது 200 கிராம் கிலோ வரையும் கூட இருக்கும். அதனால் அது எல்லாமே நம்மளுக்கு வெயிட்டில் எடுத்துக்கப்படாது. புத்தகங்கள் ஆவணம் பிரிவில் சேர்க்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல நம்மளுக்கு ஒரு அறிவிப்பு, நல்ல ஸ்கீமு. இன்னொன்று, ஆவணங்கள். இந்திய தபால் துறை விரைவு தபால் சேவைகளுக்கான புதிய கட்டணங்களை அறிவித்துள்ளது. மேலும் முதல் முறையாக ஆவணம் மற்றும் பார்சல் ஆகியவற்றுக்கு தெளிவான வரையறைகளையும் வெளியிட்டுள்ளது. இந்த புதிய கட்டணங்கள் வருகிற 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகின்றன. இந்த புதிய விதிகளின்படி மது விற்பனை, மதிப்பு இல்லாத கடிதங்கள் மற்றும் அச்சிடப்பட்ட ஆவணங்கள் குறைந்த கட்டணத்தில் அனுப்பப்படலாம். வணிகப் பொருட்கள் மற்றும் மறுவிற்பனை செய்யக்கூடிய பொருட்கள் அனைத்தும் பார்சல் பிரிவில் சேர்க்கப்படும். மறுவிற்பனை பொருட்கள்னால் ரீசேல் பண்ணுறது, மற்றபடி நம்ம பொருட்களை காசுக்கு விற்கும்போது அதை எடை போட்டு எல்லாமே எடைக்குள்ள அமௌண்ட் வசூல் பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடையின் அடிப்படையில் புதிய கட்டணங்கள் அறிவிப்பின்படி 50 கிராம்லேருந்து 250 கிராம் வரை 118 ரூபாயிலேருந்து 154 ரூபாய், 250 கிராம்லேருந்து 500 கிராம் வரையும் 140 ரூபாயிலேருந்து 186 ரூபாயும் இக்கட்டணம் ஒரு பொட்டலத்திற்கு பொருந்தும். மறுபுறம் மொத்த வாடிக்கையாளர்களுக்கு 24 மணி நேர ஸ்பீட் போஸ்ட்
சேவை 38 முதல் 100 ரூபாய் வரை ஆகும். 48 மணி நேர ஸ்பீட் போஸ்ட் சேவை 48 முதல் 72 ரூபாய் வரை என கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. ஒன்றுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லைங்க, கொஞ்சம் எல்லாத்துலேயுமே விலை ஏற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து, நாட்டின் அஞ்சல் சேவைகளின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறைந்த கட்டணம் மற்றும் எளிமையான சேவைகள் கிடைப்பதால் ஆவணங்கள் மற்றும் பல்வேறு பொருட்களை அனுப்ப பெரும்பாலான மக்கள் தற்போது அஞ்சல் நிலைய சேவைகளையே தேர்ந்தெடுக்கின்றனர். நீங்களும் அஞ்சல் நிலையத்தின் இந்த சேவையை பயன்படுத்த திட்டமிட்டிருந்தால் இந்த தகவல் உங்களுக்கு முக்கியமானதாகும். ஆவணம் டாக்குமெண்ட் என்பதற்கான வரையறையை முதன்முறையாக அஞ்சல் துறை அறிவித்துள்ளது. புதிய வரையறையின்படி கடிதங்கள், அச்சிடப்பட்ட பொருட்கள் மற்றும் விற்பனை செய்வதன் மூலம் பண மதிப்பு எதையும் பெற முடியாத சில பொருட்கள் ஆகியவை ஆவணங்கள் என கருதப்படும். இதற்கு அப்பாற்பட்ட அனைத்தும் பார்சல்கள் என கருதப்படும். அச்சிடப்பட்ட பேப்பரு, காகிதம், செக் புக்கு, வங்கி புக்கு இது எல்லாமே ஆவணம்னு அவங்க கணக்கு பண்ணி அந்த டாக்குமெண்ட் 1 கிலோ இடையில இருந்தாலும் ஆவணங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டு குறைந்த கட்ட வசூலிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாமே பார்சல்னால் பொருட்கள் அப்படின்ற மாதிரி அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை நாங்கள் பார்சலுக்கு அந்த அமௌண்ட்டை ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து அந்த அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. அடுத்து, சில்லறை மற்றும் மொத்த விற்பனை வாடிக்கையாளர்களுக்கான 24 மணி நேர மற்றும் 48 மணி நேர ஸ்பீட் போஸ்ட் சேவைகளுக்கான புதிய கட்டணங்களையும் இந்த அறிவிப்பு வெளியிட்டது. இச்சேவைகள் முறையே 24 மணி நேரம் மற்றும் 48 மணி நேரத்திற்குள் பொருட்களை விநியோகிப்பதை உறுதி செய்கின்றன. 24 மணி நேரத்தில் ஸ்பீட் போஸ்ட் இது ஆல்ரெடி இருந்தது தான். போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்பீட் போஸ்ட் பண்ணோம்னா இன்றைக்கி பண்ணோம்னா நாளைக்கு நம்ம எந்த டைமில் பண்ணோமோ அந்த டைமுக்குள்ளே போகும். அதே 48 மணி நேரம் அப்படின்னு ஸ்பீட் போஸ்ட் பண்ணோம்னா அதே டைம்லேயும் போய் கிடைக்கும். அதை தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அஞ்சல் துறையின் புதிய விதிமுறைகள் எந்தெந்த பொருட்கள், ஆவணங்கள் என்ற வகையின் கீழ் வருகின்றன என்பதை எளிதாக புரிந்து கொள்ள உதவும். இதன் விளைவாக அத்தகைய ஆவணங்கள் அனுப்புவதற்கான கட்டணமும் ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்கும். வாடிக்கையாளர்களின் வசதியை கருத்தில் கொண்டு ஆவணங்கள் மற்றும் பார்சல்கள் தனித்தனி வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. வாடிக்கையாளர்களின் அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்றால் போல தான் இது வகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மக்களையும் கருத்தில் கொண்டு தான் இந்த திட்டம் நம்மளுக்கு செயல்படுத்த போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அறிவிப்பின்படி வங்கி நிதி சேவைகள் மற்றும் காப்பீடு தொடர்பான பல்வேறு பொருட்களான வரவேற்பு தொகுப்பு, வெல்கம் கிட்டு, PFSI கடிதம், கணக்கு புத்தகம், காசோலை புத்தகம், வங்கி அறிக்கை, பேங்க் ஸ்டேட்மெண்ட், பிளாஸ்டிக் அட்டை, டெபிட் கார்டு மற்றும் கிரெடிட் கார்டு ஆகியவை ஆவணங்கள் என்ற வகையில் கீழ் சேர்க்கப்படும். அதுதான் அவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்டுக்கு கீழே இது எல்லாமே டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, செக் புக்கு, பாஸ்புக்கு, வெல்கம் கிட்டு எல்லாமே அது டாக்குமெண்ட்டில் சேர்க்கப்படும். அதனால் அதுக்கு எடை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பேன் அட்டை, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, கடவுச்சீட்டு மற்றும் ஓட்டுநர் உரிமம் ஆகியவையும் ஆவணங்கள் என்றே கருதப்படும். மேலும் 500 கிராம் வரையிலான வணிக சாராத பொட்டலங்கள் மற்றும் வாழ்த்து அட்டைகள் ஆகியவையும் ஆவணங்களாகவே கருதப்படும். குறிப்பு 1, குறிப்பிடப்பட்ட பொருட்களை தவிர மற்ற அனைத்து பொருட்களும் பார்சல் பிரிவிற்கு அனுப்பப்படும். 1/2 கிலோக்குள்ளே டாக்குமெண்ட் இருந்துச்சு அப்படின்னாக்க பாஸ்புக்கு, செக் புக்கு இது எல்லாமே 1/2 கிலோ 500 கிராம்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது ஆவணங்களாகவே அது ரிலீஸ் பண்ணப்படும். 500 கிராமுக்கு மேலே ஆவணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது கிலோ கணக்கில் நாங்கள் அதை கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியும் கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. சில்லறை வாடிக்கையாளர்களுக்கான தற்போதைய கட்டணங்களில் எந்த மாற்றமும் இல்லை. இருப்பினும் ஆவணப்பிரிவில் மொத்த முன்பதிவுகளுக்கான புதிய கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. ஆகஸ்ட் 1 முதல் ஸ்பீட் போஸ்ட் சேவைகளுக்கு எடை மற்றும் தூரத்தை பொறுத்து ஒரு பாக்கெட்டுக்கு 38 முதல் 186 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படும். இதில் 50 கிராம் வரையிலான எடை கொண்ட பாக்கெட்டுக்கான உள்ளூர் அஞ்சல் கட்டணமும் 38 ரூபாயாகவும், நாட்டின் பிற பகுதிகளுக்கு அனுப்புவதற்கான கட்டணம் 94 ரூபாயாகவும், கூடுதலாக GSTயும் இருக்கும். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னாலே GST கண்டிப்பாக வந்துடும். உள்ளூருக்குள்ளே 1/2 கிலோக்குள்ளே நம்மளுக்கு 50 கிராம்குள்ளே இருந்துச்சுன்னா 38 ரூபா தான் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இது முக்கிய அப்டேட்டு. ஆகஸ்ட் 1லேருந்து இது நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கட்டணங்களை மாற்றி அமைச்சிருக்காங்க. இன்றைக்கி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் தபால் துறையில் உள்ள செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு அரசின் நலத்திட்டங்களோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.